ஒரு செய்தி ஜனங்களுக்கு உள்ளே ஒளிந்திருக்கிற பாவத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். ஒரு செய்தி அவர்களுடைய விசுவாசத்தை வளர்த்துவதாய் மாற வேண்டும். ஒரு செய்தி அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்களை பாதித்துக் கொண்டிருக்கிற கிரியைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர வேண்டும். அதுதான் தேவனுடைய செய்தியாய் இருக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு செய்தியை பார்க்க முடிகிறதா? கன்வென்ஷன் மைதானங்களில் பார்க்க முடிகிறதா? சபைகளுக்குள்ளாய் பார்க்க முடிகிறதா? எங்கு பார்த்தாலும் பிரியமானவனே, அன்பு மகனே, அன்பு மகளே, தேவனுடைய பிள்ளையே, இந்த விரல் சுண்டுதல், கடிந்து கொள்ளுதல், பாவத்தை சுட்டி காட்டுதல், தவறுகளை எச்சரித்தல், இதெல்லாம் மாயமா மறைந்து விட்டது. ஏன்னா தேவ பக்தியின் வேஷம்தான் இன்றைக்கு தலைவிரித்தாடுகிறது. இன்றைக்கு பரலோக தரிசனத்தை ஜனங்களுடைய இதயங்களில் ஊன்ற கட்ட வேண்டிய மேய்ப்பர்கள் பூமிக்குரிய தரிசனத்தால் ஜனங்களை பிரமிடுகளை போல கட்டி வளர்த்துகிறார்கள். ஆண்டவருடைய வருகை பற்றி பேசுவதில்லை, நியாய தீர்ப்பை பற்றி பேசுவதில்லை, கடைசி ஜட்ஜ்மெண்டை பற்றி வாய் திறப்பதில்லை, பாவத்தை குறித்து சொல்லுவதில்லை. மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தை இன்றைக்கு காணப்படாமல் போய்விட்டது. பரிசுத்தமாகுங்கள் என்ற வார்த்தை காணப்படவில்லை. இன்றைக்கு சூழ்நிலைகளை சுட்டி காட்டி வேதத்தின் ஆதாரத்தை எடுத்து காண்பிக்கிற செய்திகள் வெளிப்படவில்லை. ஆனால் பிரசங்கங்களை பாருங்கள். தேவன் உன்னை கட்டுவார், தேவன் உன்னை உயர்த்துவார், தேவன் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், தேவன் உன்னைக்கு பெரிய காரியத்தை உனக்காய் செய்ய போகிறார். இப்படியே ஜனங்களுடைய இதயத்தை வசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தீர்க்கதரிசிகளுடைய காலத்தில் இருந்தது. எரேமியா, எசேக்கியேல் எல்லாம் தீர்க்க தரிசனம் பேசிக் கொண்டிருந்த காலத்திலும் இப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள். வேதம் ஆண்டவர் சொல்லி, நான் அவர்களை விடுவிக்க கூடாமல், நான் அவர்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு, நான் அவர்களை மனம் திரும்ப செய்ய கூடாதபடிக்கு நீங்கள் தள்ளுவனைகளை தைத்து கொடுத்தீர்கள். இதான் அந்த கடைசி நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் இதெல்லாம் விரும்புறதில்லை. ஆண்டவருக்கு ஒரே விருப்பம், இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய கரத்திலிருந்து அவருடைய ஜனத்தை விடுதலையாக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். நாம் ஒருவரும் இவனுக்குள்ளே கட்டுப்பட்டு கிடக்க கூடாது, இவனுடைய கட்டிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம்.